அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசி அன்பு நேயர்களுக்கு குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு காலம், அதாவது ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 20ஆம் தேதி வரைக்கும்ங்க உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடம் ஆகிய கேந்திரஸ்தானத்தில், அதாவது சுகஸ்தானத்தில் அமையப்போகுதுங்க. குரு பகவானுங்கிறது யாருங்க? உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி, தனஸ்தானாதிபதி, தனக்காரகன் குரு பகவான். அதே மாதிரி செவ்வாய் பகவான் யாருங்க? அதாவது 10ஆம் அதிபதி, அவரும் கேந்திராதிபதி தான். அப்போ இந்த இரு மாபெரும் ஒரு நட்பு பெற்ற கிரகங்களுடைய இணைவு உங்களுடைய கேந்திரஸ்தானத்தில் 4ஆம் இடத்தில் இணைவு. இது அற்புதமான காலம்தாங்க நிச்சயமா. ஏன்னா நீங்கள் ஆரம்ப காலத்தில், கடந்த காலத்தில், இந்த ஒரு 4.5 வருஷ காலகட்டத்தில் ஒரு எவ்வளவோ நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே அந்த கஷ்டங்களுக்கு உண்டான ஒரு மாறுதல், ஒரு வாய்ப்புகள் நம்ம இருட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வெளிச்சம் மாதிரி, அதாவது கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலமாக தாங்க இந்த குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகங்கிறது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம்னாங்க, சிலருக்கு நம்ம ஒரு வேலையிலேயே ஒரு இழப்புகள் சந்திச்சிட்டோம், ஒரு வேலை நிரந்தரமாக அமைய மாட்டேங்குது, வேலை சரியாக கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக, அதாவது கும்பராசி நேயர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பில் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும். சிலர் ஒரு வெளிநாடு போகணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஒரு வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு முயற்சிகள் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அது சரியாக நடக்காமல் இருக்கும். சிலருக்கு பார்த்தோம்னா வெளிநாடே வந்துட்டோம், நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லா படித்தோம், நல்லா சிரமப்பட்டு நம்மளுடைய குடும்ப கஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி முயற்சிகள் எடுத்து இன்றைக்கி வெளிநாடு வந்தோம். ஆனால் இங்கே வந்த பிறகு பார்த்தோம்னா சரியான வேலை அமைய மாட்டேங்குது, கிடைச்ச வேலை அதிகமான சம்பளம் இல்லை, இங்கே ஏதாவது ஒரு ரூபத்தில் அடுத்தவங்களால சில தொந்தரவுகள் ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு நிச்சயமா வேலையினால ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். சில குழப்பங்கள் இருந்தாலும் வேலையில் அது தீரும். அந்த ஒரு அமைப்பு தான் இந்த குருமங்கள யோகம். இந்த 4ஆம் இடத்துல இந்த குருமங்கள யோகம் ஏற்படுறதுனால தனஸ்தானாதிபதிங்கிற குரு பகவானும் கரெக்டாக உங்களுடைய ராசிக்கு சரியா கரெக்டாக 8ஆம் இடத்தை பார்க்குதுங்க. அதாவது 5ஆம் பார்வையா. 8ஆம் இடம்ங்கிறது என்னங்க? அதிர்ஷ்டஸ்தானம் சொல்லலாம், திடீர் மறைவு ஸ்தானம், கெண்டம் எல்லாமே சொல்லலாம். ஆனால் அதே நேரத்தில் வெளிநாடு தொடர்புன்னு சொல்லலாம், திடீர் அதிர்ஷ்டம், திடீர் விபரீத ராஜயோகத்தை கூட ஏற்படுத்தி கொடுக்கறது இந்த 8ஆம் இடம் தாங்க. அப்போது அந்த இடத்த இந்த இரு கிரகங்களுடைய இணைவோட குரு பகவான் பார்க்கும்போது உங்களுக்கு, அதாவது ஒரு திடீர் அதிர்ஷ்டம், ரொம்ப சிலர் என்ன பண்ணுவோம்னா, நம்ம எதிர்பாராத விதமாக ஒருத்தரை நம்பி பணம் கொடுத்துட்டோம், ஒரு நம்பிக்கை நாணயத்தினால 10 பேர்கிட்ட வாங்கி ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்டோம், ஆனால் அந்த பணம் வந்துருமா, கிடைச்சிருமா, நடக்குமா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். அதனால நிம்மதி இழந்துட்டேன், சந்தோஷம் இழந்துட்டேன் அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்தவங்க கிட்ட பணம் மட்டும் இல்லைங்க, நட்பும் அவ்வளோதான், அன்பும் அவ்வளோதான். யாருக்கிட்ட நம்ம அதாவது நம்பி மோசம் அடைஞ்சோமோ அந்த நட்பு வளரக்கூடிய ஒரு காலமாகவும் அமையும். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அது தீரக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குங்க. அந்நிய தேச பிரயாணங்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும், வெளியூர் பயணங்களால் மகிழ்ச்சி தரக்கூடிய, அதாவது லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்களும் கண்டிப்பாக ஏற்படுங்க. குறிப்பாக சொல்ல போனோம்னா 10ஆம் இடத்தையும் பார்க்குதுங்க குரு பகவான். 7ஆம் பார்வையா. அப்போ 10ஆம் இடமாகியா, அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடங்கிறது தொழில் ஸ்தானம். அதாவது உங்களுடைய 10ஆம் அதிபதி, அதாவது 4ஆம் இடத்தில் இருந்து கரெக்டாக 7ஆம் பார்வையை 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கும்போது அந்த இடத்துல அற்புதமான வளர்ச்சி இருக்குங்க. அரசாங்க யூனிஃபார்ம் சர்வீஸ் சம்மந்தப்பட்டது, ஒரு டிபார்ட்மெண்ட் வேலையில் இருக்கக்கூடியவங்க, அதாவது ஒரு போலீஸ், அதே மாதிரி ஒரு மருத்துவம், அதே மாதிரி ஒரு சீருடை பணியாளர்கள் சொல்லக்கூடியவங்க கண்டிப்பாக அதில் உயர் பதவிகள் கிடைக்கும், உயர்ந்த ஒரு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தான் இருக்கும். ஏன்னா கடந்த காலத்தில் நெருக்கடிகள் சந்திச்சிருப்பீங்க, நிம்மதி இல்லாமல் வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க, என்ன வாழ்க்கை என்ன இதெல்லாம் இப்படி இருக்குதே அப்படிங்கிற ஒரு நிலை மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். சிலர் சொந்த தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு கட்டட சம்மந்தப்பட்டது, அதே ஒரு சிவில் சம்மந்தப்பட்ட ஒரு வேலைகள் செய்யக்கூடியவங்களுக்கு மன அழுத்தங்கள் கொடுத்துருக்கோம், எல்லாம் நஷ்டமாகி போச்சு, ஒரு வேலையை தொடங்கி முழுசாக செஞ்சு முடிக்க முடியல, ஒரு இடம் வாங்கினேன், அந்த இடத்தினால ஒரு கட்டடமே கட்டினேன், முழுசாக கட்டி முடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நம்ம வள்ளுக்கட்டாயத்தில் போராடிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 10ஆம் இடத்தை
இடத்தை பார்க்கக்கூடிய பார்வையாகப்பட்டது, அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையுங்க. அதனால் நீங்கள் தொடங்கக்கூடிய வேலையும் அற்புதமாக இருக்கும். அதனால் வளர்ச்சியும் இனிமேல் வரக்கூடிய காலம் சிறப்பாக இருக்கும். அதே சமயம் அதாவது 12ஆம் இடத்தை பார்வை பார்க்கும்போது குரு பார்த்தால் கோடி புண்ணியம். அப்போது 12ஆம்ங்கிறது விரயஸ்தானம். அந்த விரயஸ்தானத்தில் பார்க்கும் சுப விரைகள் சிலருக்கு பார்த்தோம்னா திருமணம் தடைகள் இருந்திருக்கும். அந்த திருமண தடைகள் நீங்கி சுப செலவுகள் பண்ணுவீங்க. வீடு கட்டலாம், வீடு வாங்கலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, முடியவே இல்லை, நடக்கவே இல்லை. அது சிலருக்கு பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணிட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு இடம் வாங்கிறது, விற்கிறது, அதே மாதிரி ஒரு பொருட்கள் வாங்கிறது, பொருட்கள் விற்கிறது, வீடு கட்டி விற்கிறது, இந்த மாதிரி ரொம்ப ஓரளவுக்கு காலகட்டத்தில் ரொம்ப நல்லா போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இப்போ பார்த்தோம்னா நாம் போய் பார்த்தோம்னா அந்த இடத்த வேற ஒருத்தர் முடிப்பாங்க, அடுத்தவங்களுக்கு சாதகமாக போகும். நாம் நடந்து நமக்கு கழிச்சு போனதான் மிச்சம். ஆனால் நம்ம அதை விட கம்மியாக சொல்லுவோம், ஆனால் லாபம் குறைவாக சொல்லுவோம். ஆனால் அதிகமாக சொல்கிறவங்க கிட்ட அந்த வியாபாரம் நடக்கும், ஆனால் தனக்கு கிட்ட நடக்காமல் போகும். இந்த மாதிரி நிலை எல்லாமே மகர ராசி மன்னிக்கணும் கும்பராசி நேயர்கள் சந்திச்ச ஒரு நிலை மாறி கண்டிப்பா அதாவது ஒரு ஆதாயமான பெரிய ஒரு லாபத்தை அடையக்கூடிய சில வாய்ப்புகள் உங்களுக்கு தொழில் ரீதியில் மேன்மை நடக்கும். குடும்பஸ்தானத்தில் பார்த்தோம்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக இருக்கும். ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விதத்தில் சிலருக்கு பார்த்தோம்னா அதாவது அடிக்கடி உடல் தொந்தரவுகள், மருத்துவ செலவு பண்ணுற சரியாக தீர மாட்டேங்குது. ஒன்று நாம் நல்லா இருந்தால் குடும்பத்தில் மற்றவங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஆரோக்கிய பாதிப்புகள், மாதம் கண்டா ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணாமல் இருக்க முடியல, ஏதாவது ஒரு குடும்ப செலவுகள், தேவையில்லாத விரை செலவுகள் தொடர்ந்து நடக்குது. இதனால் கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. கடன் வாங்கி கடனுக்கு வாங்கி அது வட்டி கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படுது. அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த நெருக்கடிகளில் இருந்து மாற்றங்கள் ஏற்பட்டு கண்டிப்பாக வளர்ச்சி அடையக்கூடிய காலகட்டம் தான் இந்த குருமங்கள யோகம். சரிங்களா? இந்த குருமங்கள யோகத்தினால நமக்கு கடந்த காலத்தில் இருந்த நெருக்கடிகள் மாறக்கூடிய காலமாக இருப்பதனால புதிய முயற்சிகள் எடுக்கலாம். புதிய முயற்சினால் வளர்ச்சி நிச்சயமாக ஏற்படுங்க. அதே மாதிரி சில பேருக்கு அதாவது குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அது பெருசாக ஆகி மன குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கும், மன அழுத்தங்கள், ஒரு இடத்துல உட்காந்து பேச முடியல. இன்னைக்கு குழந்தைங்களே கூட நம்மக்கிட்ட முதல்ல இருந்த ஒரு அன்பு பற்றுதல் இல்லாமல் இருக்குது. நம்மளை எல்லாமே குடும்பத்துக்காக தான் நான் ஆரம்ப காலத்திலேருந்து உழைச்சேன், கஷ்டப்பட்டேன். அண்ணன் தம்பிகளுக்காக நம்ம எல்லாமே அவங்களுக்கு வழிகாட்டியே இருந்தோம். ஆரம்பத்தில் பார்த்தா கூட பிறந்தவங்களுக்காக கஷ்டப்பட்டோம், இன்னைக்கு பார்த்தா குடும்பத்துக்கு கஷ்டப்பட்டோம். ஆனால் பட்டாலும் இன்னைக்கு நமக்கு ஒரு நல்ல பேர் இல்லை. பேர் இல்லைங்கன்னா என்ன, நம்மளுடைய பாசத்தையும் நம்மளுடைய உணர்வையும் மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படிங்கிற ஒரு மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய சிலருக்கு கண்டிப்பா கும்பராசி நேயர்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு வலுவான ஒரு காலகட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலைதான் இந்த குருமங்கள யோகம். இந்த குருமங்கள யோகத்தினால பணவரவு மட்டும் கிடையாது, தனவரவல் இருந்து அதாவது அடுத்தவங்களுடைய சத்துருக்கள் சிலர் நம்மக்கிட்ட நெருங்கி இருந்திருப்பாங்க, நெருக்கத்தில் இருந்திருப்பாங்க. அவங்க நமக்கு சில துரோகங்கள் செய்து அதனால் நம்ம ஒரு பெரிய சம்பாதிச்ச பணமெல்லாம் என் கைவிட்டு போயிடுச்சு. பெரிய ஒரு பிஸ்னஸ் அற்புதமாக நடந்துட்டு இருந்தது, அந்த பிஸ்னஸே இன்னைக்கு வீணாகி போச்சு. நம்பி 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 நம்ம மோசம் அடைஞ்சிட்டேன். எல்லாமே இழப்புகள் சந்திச்சு என்ன ஒரு வாழ்க்கை. இதெல்லாம் இந்த நல்லவங்களுக்கு காலம் இல்லையா, உண்மையா இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஒரு பனிஷ்மெண்ட், தண்டனையா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய நிலை கும்பராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும். ஆனால் அந்த நிலையிலிருந்து ஏன்னா உங்களுடைய ஜென்மத்திலேயே சனி தொட்டது பூராமே ஆரம்பிக்கும் போது நல்லா இருக்குது. நம்ம எதை தொட்டாலும் அது சரியாகத்தான் இருக்குது, அடுத்தவங்களுக்கு வழிகாட்டோம்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் தனக்கு ஒரு ஆரோக்கியத்திலையும் சரி, எதிர்பார்க்கக்கூடிய சில விஷயங்களத்திலையும் சரி, எல்லாமே அதாவது மோசமான ஒரு நிலையை சந்தித்து இருக்கக்கூடிய அதாவது கும்பராசி நேயர்களுக்கு இந்த குருமங்கள யோகம் அற்புதமான பொன்னான காலகட்டமாக இருப்பதனால முயற்சிகள் எடுங்க, வளர்ச்சி நிச்சயம். அப்படிங்கிற ஒரு நிலை இந்த குருமங்கள யோகம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. இந்த காலகட்டமாகப்பட்டது வரக்கூடிய ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி வரைக்குமே கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய காலம். ஏன்னா சனி பகவானும் வக்ர நிலை அடைஞ்சிருச்சுங்க. அப்போது இது உங்களுக்கு
தகுந்த நேரம்ங்கிறதுனால முயற்சிகள் எடுங்க. அதே சமயம் சொன்னது எல்லாமே கோச்சார பலன். உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை ஒரு முறை பாருங்கள். ஏன்னா உங்களுடைய லக்னம் என்ன தசாபுத்தி நடக்குது, குரு பலம் என்ன, பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பலம் என்ன, எந்த அளவுக்கு பரல் பெற்று இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்கிறதுனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகத்தை பார்த்துக்குங்க. நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், அதே மாதிரி பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி பொறுமையான நேரத்தில் அருமையாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எதிர்காலத்துக்கு தேவையான வாய்ப்புகளை கண்டிப்பாக மேற்கொள்ளுங்க. வளர்ச்சி நிச்சயம் அப்படிங்கிற நிலை குருமங்கள யோகம் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதியோட மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.